ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, உக்ரைன் ரஷ்யா போர் காரணமா ரஷ்யா மீது பல பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமா ரஷ்யா தன்னுடைய ஆயுதங்களை பிற நாடுகளுக்கு விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. ரஷ்ய ஆயுதங்களை பயன்படுத்தும் நாடுகள்ல கடுமையான ஆயுத தட்டுப்பாடு நிலவுது. இந்த சூழ்நிலைய தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இந்தியா தன்னுடைய ஆயுத ஏற்றுமதியை அதிகப்படுத்த முயல்றாங்க. அதிகமாக ரஷ்ய ஆயுதங்களை பயன்படுத்தும் இரண்டு நாடுகளுடன் 2 மெகா ராணுவ ஒப்பந்தத்துல இந்தியா கையெழுத்திட இருக்காங்க. இந்த வீடியோல இந்தியா எப்படி உக்ரைன் ரஷ்யா போற தன்னுடைய ஆயுத ஏற்றுமதிக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க, இந்தியா கையெழுத்திட உள்ள 2 மெகா ராணுவ ஒப்பந்தங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். மலேசிய விமானப்படையில் ரஷ்ய தயாரிப்பு Mi-29 விமானங்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த விமானங்களை ரீப்ளேஸ் செய்வதற்கு மலேசியா சமீபத்துல ஒரு டெண்டரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டெண்டரின் படி 18 லைட் காம்பேக்ட் ஏர்கிராப்ட்களை மலேசியா வாங்க இருக்காங்க. மலேசியாவுக்கு 18 லைட் காம்பேக்ட் ஏர்கிராப்ட்களை சப்ளை செய்வதற்கு உலகின் பல முன்னணி நிறுவனங்கள் போட்டியிட்டது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, சைனாவின் JF-17, சவுத் கொரியாவின் FA-15, ரஷ்யாவின் Mi-35 மற்றும் Yak-130 போன்ற பல விமானங்கள் போட்டியிட்டாங்க. இதுல இந்தியாவின் தேஜஸ் விமானம் அனைத்து விமானங்களையும் பின்னுக்கு தள்ளி மலேசியாவின் டாப் சாய்ஸ் விமானமா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இது குறித்து HAL மேனேஜிங் டைரக்டர் திரு ஆர் மாதவன் அவர்கள் ஒரு பேட்டி அளிச்சிருந்தாரு. இந்த பேட்டியில அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, தேஜஸ் விமானம் இந்த கான்ட்ராக்ட்ல போட்டியிட்ட விமானங்களை விட தலை சிறந்த விமானம். மலேசியாவுக்கு தேஜஸ் விமானங்களை சப்ளை செய்வது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டு விட்டது. இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகள் தான் நடந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு. தேஜஸ் போர் விமானம் அதிவேகமா பறக்கக்கூடிய ஒரு சிங்கிள் இன்ஜின் கொண்ட மல்டி ரோல் சூப்பர்சானிக் ஏர்கிராப்ட். இந்த விமானத்தால ஹை த்ரெட் என்விரான்மெண்ட்லயும் சிறப்பா செயல்பட முடியும். இது போன்ற பல சிறப்புகள் இருந்தாலும் இந்த விமானத்தை மலேசியா தேர்வு செய்வதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. மலேசிய விமானப்படையில் ரஷ்ய தயாரிப்பு Mi-29 விமானம் மற்றும் Su-30 விமானங்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் காரணமா இந்த விமானங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைப்பது மிக கடினமா இருக்கு. இதன் காரணமா மலேசிய விமானப்படை இந்த விமானங்களை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலைய தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இந்தியா மலேசிய விமானப்படையில் பயன்படுத்தப்பட்டு வரும் ரஷ்ய தயாரிப்பு விமானங்களுக்கு உதிரி பாகங்களை சப்ளை செய்ய முன் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மலேசிய விமானப்படையில் பயன்படுத்தப்பட்டு வரும் ரஷ்ய விமானங்களை மெயின்டெனன்ஸ் செய்வதற்கு மலேசியாவில் ஒரு மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் அண்ட் ஓவர்ஹாயிலிங் ஃபெசிலிட்டியை இந்தியா உருவாக்க முன் வந்திருக்காங்க. இதன் மூலமா பயன்படுத்த முடியாமல் நிறுத்தி வைக்கப்பட்ட ரஷ்ய விமானங்களை மலேசியாவால் பயன்படுத்த முடியும். இந்த ரஷ்ய விமானங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் சப்ளை செய்வதையும் இந்தியா சேர்த்து செய்ய முன் வந்ததனால தான் இந்தியாவிற்கு இந்த 18 லைட் காம்பேக்ட் விமானங்களை சப்ளை செய்யக்கூடிய கான்ட்ராக்ட் கிடைக்க இருப்பதா சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. அடுத்து இந்தியாவின் HAL நிறுவனம் எகிப்து நாட்டுடன் தேஜஸ் Mk-1A விமானம், அட்வான்ஸ் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்ஸ் மற்றும் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்களை விற்பனை செய்வதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. எகிப்து நாடு தன்னுடைய விமானப்படையில் பயன்படுத்துவதற்கு 70க்கும் மேற்பட்ட லைட் காம்பேக்ட் ஏர்கிராப்ட்களை வாங்க திட்டமிட்டிருக்காங்க. இந்த கான்ட்ராக்டை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு இந்தியா முடிவு பண்ணி எகிப்து நாட்டிற்கு பல சலுகைகளை அறிவிச்சு வர்றாங்க. குறிப்பா தேஜஸ் Mk-1A விமானத்தை எகிப்து நாட்டிலே தயாரிப்பதற்கும் இந்தியா ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. எகிப்து நாடு பூகோள ரீதியில ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு நடுவில் எகிப்து இருக்கு. எகிப்து நாட்டை ஒரு பேஸா பயன்படுத்தி ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு தேஜஸ் விமானம் மற்றும் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்களை ஏற்றுமதி செய்ய இந்தியா திட்டமிட்டு
இருக்காங்க. எகிப்து விமானப்படையின் ஏர் மார்ஷல் முகமது அப்பாஸ் ஹலிமி இன்னும் 2 வாரங்கள்ல இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் வர போறாரு. இவருடைய சுற்றுப்பயணத்தின் முக்கிய நோக்கமே எகிப்து விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள ரஷ்ய விமானங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸை இந்தியாவிடமிருந்து வாங்குவது. இவர் இந்தியாவில் உள்ள ஆயுத தொழிற்சாலைகள் மற்றும் இந்திய தயாரிப்பு ஆயுதங்களை பார்வையிடுறாரு. எகிப்து விமானப்படையில் 50க்கும் மேற்பட்ட ரஷ்ய தயாரிப்பு MiG-29M, MiG-29M2 விமானங்கள் மற்றும் 60க்கும் மேற்பட்ட Mi-17 ஹெலிகாப்டர்கள் போன்ற பல ரஷ்ய விமானங்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. உக்ரைன் ரஷ்யா போர் காரணமா இந்த விமானங்களை இயக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதனால இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த விமானங்களுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸை வாங்க எகிப்து விமானப்படையின் ஏர் மார்ஷல் இந்தியாவிற்கு வர உள்ளார். HAL நிறுவனம் MiG-29 விமானங்கள்ல பயன்படுத்தக்கூடிய RD-33 சீரிஸ் 3 இன்ஜின்களை ரஷ்யாவிடம் லைசன்ஸ் வாங்கி இந்தியாவிலே தயாரித்து வர்றாங்க. அதனால இந்த இன்ஜின்களை எகிப்து நாட்டிற்கு இந்தியாவால் ஏற்றுமதி செய்ய முடியும். இந்தியா சமீபத்துல தான் இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள 40 MiG-29K விமானங்களை புதிய RD-33 சீரிஸ் 3 இன்ஜின்களை கொண்டு அப்கிரேட் செஞ்சாங்க. அடுத்து ஈஜிப்டோட ஏர் சீஃப் 70 லைட் காம்பாக்ட் ஏர்கிராப்ட்களை வாங்குவது குறித்து இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். அவரின் இந்த பேச்சுவார்த்தையில தேஜஸ் MK-1A விமானத்தை எகிப்து நாட்டிலே மேனுஃபேக்சர் செய்வது குறித்தும் பேசப்படும் அப்படின்னு தெரிகிறது. இந்தியா LCA தேஜஸ் MK-1A விமானம் தவிர ALH துரு MK-3 ஹெலிகாப்டர்ஸ் மற்றும் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்களையும் ஈஜிப்ட் நாட்டிலே தயாரிப்பதற்கும் முன் வந்திருக்காங்க. ஈஜிப்ட் நாட்டில் இந்த ஹெலிகாப்டர்களை தயாரிப்பதன் மூலம் மிடில் ஈஸ்ட் மற்றும் நார்த் ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு இந்த ஹெலிகாப்டர்களை ஏற்றுமதி செய்ய இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அடுத்து ஈஜிப்ட் நாட்டுடன் பிரம்மோஸ் மிசைல் விற்பனை குறித்தும் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி வர்றாங்க. பிரம்மோஸ் மிசைல்களை ஈஜிப்ட் நாட்டிற்கு விற்பதற்கான பேச்சுவார்த்தை போன வருடமே தொடங்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லப்படுது. ஈஜிப்ட் நாட்டில் போன வருடம் டிஃபென்ஸ் எக்ஸ்போ ஆஃப் ஈஜிப்ட் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில இந்தியாவின் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனமும் கலந்துக்கிட்டாங்க. டிஃபென்ஸ் எக்ஸ்போ ஆஃப் ஈஜிப்ட் நிகழ்ச்சியில பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் பிரம்மோஸ் மிசைலோட லேண்ட் அட்டாக் வேரியன்ட், நீருக்கு அடியில் இருந்து ஏவக்கூடிய பிரம்மோஸ் மிசைல்கள் மற்றும் விமானங்கள்ல இருந்து ஏவக்கூடிய பிரம்மோஸ் மிசைல்களை காட்சிப்படுத்தி இருந்தாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்த ஈஜிப்ட் ஆர்மியோட ஆர்மமெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் ஈஜிப்ட் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தோட CEO சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினாரு. இதுல இருந்து 2 நாடுகளுக்கும் இடையே பிரம்மோஸ் மிசைல்கள் விற்பது குறித்து பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருப்பதாகவும் கூடிய விரைவில் பிரம்மோஸ் மிசைல் விற்பதற்கான கான்ட்ராக்ட் கையெழுத்திடப்படும் அப்படின்னு மத்திய கிழக்கு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்காங்க. தேஜஸ் விமானம் மற்றும் பிரம்மோஸ் மிசைல்களையும் இணைத்து ஈஜிப்ட் நாட்டிற்கு விற்பனை செய்ய முன்வந்திருப்பது இந்த ஆயுத விற்பனைய இந்தியாவிற்கு இன்னும் எளிதாக்கியிருக்கு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஈஜிப்ட் விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள ரஷ்ய தயாரிப்பு விமானங்களுக்கு ஸ்பேர் பார்ட் சப்ளை செய்வதற்கு இந்தியா முன்வந்திருப்பது 2 நாடுகளுக்கும் இடையே ஆயுத ஏற்றுமதியை இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. மலேசியாவுடைய 18 லைட் காம்பாக்ட் ஏர்கிராப்ட் டீல் மற்றும் ஈஜிப்ட் நாட்டோட 70 தேஜஸ் MK-1A விமானத்துக்கான டீல்ல ரஷ்ய ஆயுதங்கள் மிக முக்கியமான ரோல பிளே பண்ணிருக்கு. இந்த 2 விஷயங்களை பார்த்தாலே இந்தியா எப்படி அதிகமா ரஷ்ய ஆயுதங்களை பயன்படுத்தும் நாடுகளை தன் பக்கம் கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியும். அது மட்டும் இல்லாம HAL சேர்மன் ஆர் மாதவன் மலேசியா மற்றும் ஈஜிப்ட் இந்த 2 நாடுகளும் இந்தியாவின் LCA தேஜஸ் MK-1A விமானத்தை வாங்கினாங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல அவர்களுக்கு தேஜஸ் MK-2 இல்லனா ஆம்கா போர் விமானத்தை கூட இந்தியாவிடமிருந்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதன் மூலமா இந்த 2 நாடுகளுக்கும் இந்தியாவின் தலை சிறந்த விமானங்களை வாங்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அமெரிக்கா இது போன்ற ஸ்ட்ராட்டஜிகளை ஃபாலோ பண்ணி தான் மற்ற நாடுகளை தங்களுடைய விமானங்களை வாங்க வைப்பாங்க. இப்போ HAL அதே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட
நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.